சாத்தானின் அடிமைகள். பைக் திருட்டு, நகை பறிப்பு, கற்பழிப்பு, சென்னையை கிரைம் சிட்டியாக மாற்ற நினைத்த கொடூரம். பைக் ரைடருக்கு போலீஸ் நடத்திய ஆக்ஷன் ரேஸ். பொழுதுபோக்குக்காக பொதுமக்களை அச்சுறுத்திய சைக்கோ. ஜெயிலர் கொலை வழக்கில் சிக்கியவன் என்கவுண்டரில் விழுந்தது எப்படி? யார் இந்த சின்னமாரி? சின்னமாரிக்கு பதிலாக போலீசில் சிக்கிக் கொண்ட சாமானியன். நம்முடைய நிகழ்ச்சிக்கு பிரத்யேகமாக வந்த நேரடி சாட்சியம். சென்னையை அலறவிட்ட சின்னமாரியின் கொடூரமான பக்கங்கள். அலசுகிறது கிரைம் ஸ்டோரிஸ், எ ஜர்னலிஸ்ட் டைரி தொடர். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம். வணக்கம் முத்து, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு க்ரைம் ஸ்டோரிஸும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. இன்னொன்று ஒரு திடீர் கலந்த ஒரு பின்னணி வந்து அதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கதை பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம், அந்த நபர் யார்? எப்பவும் பேசுகிற மாதிரி இன்றைக்கி அவன் புது விஷயந்தான். சின்னமாரின்னு ஒரு கேரக்டர் 1993 2001 வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை. பொன் மாணிக்கவேல் இப்போ அண்மையில் ஐஜி ரிட்டையர்ட் ஆகிட்டார் இல்லையா, அவருடைய டீம் தான் அவனை என்கவுண்டர் முறையில், அதாவது ரொம்ப அவங்கள போலீஸை வந்து கொடூரமாக தாக்கிட்டு ஓட முயற்சி பண்ணும்போது ஃபயர் பண்ணுறாங்க, இல்லை இறந்துடுறான். அவங்க கூட வந்து டேவிட் பீட்டர், பினு அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர். அந்த கேரக்டரை பற்றி தான் நம்ம பேசினா நல்லாயிருக்கும். யார் சின்னமாரிங்கிற? சின்னமாரிங்கிறது வந்து மற்ற ரவுடிகள், மற்ற தாதாக்கள், மற்ற சமூக விரோதிகள் எல்லாரோட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். என்னென்னு கேட்டால் எல்லாம் கொலை பண்ணுவாங்க, இல்லை கொள்ளடிப்பாங்க. இவன் வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, வீடு புகுந்து திருட்டு. இவனுடைய ஹேபிட்டே வந்து இவன் சமூக விரோத செயல் செய்கிறது தான். ஆள் வந்து தோற்றம் வந்து ஒரு கல்லூரி மாணவனுக்கு உண்டான அந்த ஹேர் ஸ்டைலு, வெள்ளை ஃபேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை செருப்பு இதான் போடுவோம். வாட்சும் வெள்ளையில் தான் கட்டுவோம். நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அவருடைய ஆளுக்கும் அவர் பண்ணுற க்ரைமுக்கும் சம்மந்தமே இருக்காது. சின்ன ஆமாம் ஆமாம், நேரில் வந்து சின்ன மாதிரி யாருன்னா பார்த்தாங்கன்னா இவராக அது பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 93 வந்துட்டு மதுரையில் ஒரு டீம் போலீஸ் வந்து அவனை அதை செக்யூர் பண்ணுறாங்க. மதுரையிலேருந்து ஏகப்பட்ட போலீஸோட போட்டு கை விலங்கெல்லாம் போட்டு கூப்பிட்டு வராங்க போலீஸ் வேனில். செங்கல்பட்டுக்கிட்ட வரும்போது தப்பிச்சாங்க. இவனுக்கு என்ன பெரிய ஸ்பெஷல்னு கேட்டால், போலீஸுக்கிட்ட வந்து முடிஞ்ச வரைக்கும் மாட்டாமல் இருப்பான். மாட்டிட்டா கோர்ட்டு கூட்டு போகிற வழியில், இல்லை விசாரணை கூட்டு போகிற வழியில் தப்பிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு முறை இல்லை 5 முறை தப்பிச்சிருக்கான். மதுரையில் தல்லாவுலன்ற இடத்துல தான் மாட்டுறான். மாட்டு அங்கேருந்து செங்கல்பட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. செங்கல்பட்டு பைபாஸ் வரும்போது போலீஸ் அட்டாக் பண்ணிவிட்டு ஹேண்ட் கேப்போட அடித்து போட்டே ஓடிடுறாரு. அடித்து போட்டுன்னு சொல்ல முடியாது, வந்து ஹேண்ட் கேப் வச்சு கழுத்தை பிடிச்சி வண்டி ஓட்டுறவரை போட்டு ஒரு அழுத்த எடுத்துருந்தோம். வண்டி போய் மரத்தில் மோதிது. அப்புறம் இவனை பிடிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. எப்போ ஒரு உயிரை கொள்றதை எடுத்ததும் முயற்சி பண்ண மாட்டாங்க, பிடி தான் ட்ரை பண்ணுறான். அவன் அந்த கையில் போட்டுருக்க ஹேண்ட் கேப்பை அவனுக்கு பெரிய ப்ளஸ் ஆகிட்டு, இரும்பு தானே அது, போட்டு அதுலேயே முகத்தில் குத்திட்டு ஒரு 8 பேர் 9 பேர் தாக்கிட்டு ஓடிடுறான். போலீஸும் விடலை. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு வேற ஒரு ரூட்டில் தகவல் கொடுத்து பைபாஸ் அந்த பக்கமாக வந்து பிடிச்சிடறாங்க. அப்படியே ஒரு முறையும் மாட்டி மாட்டி தப்பிக்கும்பொழுது தான் சென்னை சிறை கலவரம் நவம்பர் 16, 1999 பாக்ஸர் வடிவேலுலாம் இறந்த விஷயம் இல்லையா. அப்போ அந்த சிறை கலவரத்தில் வந்து ஜெயிலர் ஜெயக்குமாரை எரித்து கொண்ட வழக்கில் வந்து இவன் பேர் சேர்க்கப்பட்டான். அப்போ வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு போன குற்றவாளிகள் இவன் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சாங்கன்றலாம் சரியாக வெள்ளை ரவியுமே அந்த கேஸில் A1. அப்போ வந்து இவனும் அதில் இருக்கான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் அஜித்துடைய வலிமை படம் வந்து இல்லையா, அந்த வலிமை படம் வந்து இந்த இவனுடைய வாழ்க்கை தான் நினைக்கிறேன். ஓகே, எப்படி சொல்ல வரீங்க? இவன் வந்து ஒரு டீம் வச்சுருந்தான் இல்லையா, பீட்டர் பினுலாம் வச்சுருந்தான் இல்லையா. பீட்டருக்கு வந்து சவுத்து, பினுக்கு வந்து சென்ட்ரல், ஈவன் நார்த். காலையில் பைக்கு வந்து ஒரு 10 பசங்க இவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறோம். பைக்கில் போவாங்க, ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, ஜெர்கின் போட்டிருப்பாங்க, ராபரி பண்ணிட்டு போயிடுவோம். ஷிஃப்ட்டு காலையில் வந்து உங்களுக்கு
இந்த கோலம் போடுற பொம்பளைங்க, அப்புறம் வந்து வாக்கிங் போகிறவங்க, அந்த மாதிரி யார் யாருக்கான நகை போட்டு போகிறவங்களோ அவங்களெல்லாம் வந்து காலையில் முடிக்கிறதுக்கு வந்து 4 to 5 பைக் டீம். சாயந்தரம் வந்துட்டு அதே மாதிரி வாக்கிங் போகிறவங்க, கோலம் போடுறவங்க, அந்த கணக்கு 5:30 to 7. அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. இந்த 3 டீமுமே ஒரு ஆளை வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் பசங்களை வச்சுட்டு எல்லாருக்கும் பைக். எல்லாரும் ஒரு நாள்னா எவ்வளோ ரூபா அவங்க? ஆமாம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 97 அந்த பீரியட்லாம் இவன் ஆக்டிவாக இருக்கும்போதெல்லாம் நிறைய வழிப்பறி கேஸு, தாலி சங்கிலி பறிப்பு இதெல்லாம். இப்போ தான் செல்ஃபோன் பறிக்கிறது அதிகமாகிடுச்சு. அப்போ தாலி சங்கிலி பறிப்பு தான் அதிகம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் 5 கேஸ் பதிவாகும். இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டேஷன் வச்சுங்களேன், ஒரு 5 கணக்கு போட்டுங்க. அது எல்லாமே பண்ணுறதுனால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25 இடத்துல ஒரு ஷிஃப்ட்டில் பண்ணுவாங்க. அப்போ 2 ஷிஃப்ட்னா 50 இடத்துல பண்ணுவாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்தாலும் 150 இடத்துல அப்பன்ஸ் பண்ணுறாங்க ஒரே டைம் பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து சின்ன மாதிரிட்ட ஒப்படைச்சிடணும். மொத்த நகையும் காமனாக கொட்டி எடுத்து யார் யாருக்கு என்னென்னவோ பிரித்து கொடுத்துட்டு தலைவர்ன்ற முறையில் லீட் பண்ணுறதுனால இவர் ஒரு பெரிய இதை எடுத்துக்கிட்டு இதை பல வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து போகும்போது கழுத்தில் செயினாக இருக்கும்போது அப்படியே கீழே போட்டு விழுந்து அடிப்பட்டு இறந்தவங்களாம் இருக்காங்க. அது வேறு வந்து ஆக்சிடென்டல் கேஸாக நிறைய மாறிச்சு அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஹவுஸ் பிரேக் பண்ணுறது, அங்கே பண்ணும்பொழுது யாருன்னா பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா ரேப் பண்ணுறது, அவங்கள குத்துறது, கொடுங்காயம், அதாவது அட்டெம்ப்ட் மர்டர், கொலை முயற்சி, அந்த மாதிரிலாம் பண்ணுறது, சமயத்தில் கொலை பண்ணுறது, அந்த மாதிரி கிறுக்குத்தனமெல்லாம் சில கொலைலாம் பண்ணியிருக்கான். ராயபுரத்தில் வந்து ரங்கான்னு ஒரு கேரக்டர், அவர் ஆள் வந்து யாருன்னா பார்த்தாருன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்டைலாக பார்ப்பார், என்னப்பா அப்படியே இதுவாக பேசுவார். வந்திருக்கான், வரும்போது அந்த இடத்துல இவர் நின்றுக்கார் ரங்கா, எப்பவுமே பார்ப்பார் இல்லையா ஸ்டைலாக, அந்த மாதிரி இவனை பார்த்துருக்காரு. என்னையே பார்க்குறேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு குத்திட்டு போயிட்டான், இறந்துட்டார். அந்த சின்ன மாதிரிக்கு ஒரு போலீஸ் அதிகாரியே பிடிக்காது. அவர் எந்த லிமிட்டில் இருக்காரோ அந்த லிமிட்டில் ஒரு அப்பன்ஸாக பண்ணிட்டு போயிடும். அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறாரு அப்படின்னா டிஓ நார்த் பீச்சிலேருந்து இப்போ ஆர்பார் போகிறார். ஆர்பாரா என்றைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு? புதகம் எடுக்கிறாரு. சரி, ஓகே, புதகம் ஒரு சார்ஜ் எடுக்கணும் வெயிட் பண்ணுவோம். சார்ஜ் எடுத்ததுமே அந்த லிமிட்டில் வந்து தொடர்ந்து 4 அப்பன்ஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கே ஃபோன் பண்ணுவோம், நான் தான் பண்ணிடுறேன் லிமிட்டில், நீ எங்கே போனாலும் சொல்லிட்டு பார்ப்பா, வந்து 2-3 பண்ணிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக ஒரு சில பேர் பிடிக்கலன்னா அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் எங்கே போகிறாங்களோ தேடி பிடிச்சி பண்ணுவோம். இந்த மாதிரி சாதாரணமாக நிறைய சம்பவங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு பொதுவாக வந்து மாட்டாமல் கொள்ளாமல் இருந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஃபோட்டோ அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகலை ஃபோட்டோ. இப்போ நம்ம முதல்ல சொன்ன பாருங்கள், மதுரையில் பிடிச்சிட்டு செங்கல்பட்டு கூப்பிட்டு வந்தாங்கன்னு, அப்போட ஒரு ஃபோட்டோ எடுக்கலை. ரொம்ப எப்போ வந்து ஃபோட்டோன்னு ஆயிடுச்சுன்னா சென்னை சிறை கலவரம் நடந்து பாருங்கள் 99. அதுக்கப்புறம் உள்ள ப்ரிசன் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ இதுவாகிடும். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். அப்போட வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் நேரிலைக்கும் வேறு மாதிரி தான் இருப்பாங்களா. லாஸ்ட்டாக வந்து 2001 பூந்தமல்லி செஷன்ஸ் கோர்ட்டில் அவனை ஆஜர்படுத்துறதுக்காக அவன் பீட்டரு, சுரேஷ் பீட்டரு, பினு கூப்பிட்டு போகும்போது தான் தப்பிச்சு பைபாஸில் ஓடுறான். அதாவது எங்கேயும் மேலேருந்து குதிச்சா சாகணும், இல்லை ரோட்டில் தான் ஓடணும், வழி ஒதுங்கலாம் வழி கிடையாது. கரெக்டாக அதுவும் போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு ஓடுறோம். 2-3 முறை வார்ன் பண்ணுறாங்க, ஓட்டிகிட்டு தான் இருக்கான். ரொம்ப ஃபயரிங். இவங்க 2 பேருக்கும் கால்லையோ கையிலையோ படுது, பீட்டருக்கும் பின்னுக்கும். இவனுக்கு ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்லேயே அங்கேயே முடிஞ்சிருது. அப்படி தான் அவனுடைய லைஃப் வந்து முடியுது. அவன் முடிஞ்ச பிறகு தான் எடுத்து பார்த்தா 62 கேஸுக்கு தான் மேலே தமிழ்நாடு முழுக்க. சின்ன மாதிரி வந்து வழிப்பறி, பைக்கை வச்சு மெயினாக கொலைன்னா சொன்னீங்க. வேறு என்ன மாதிரியான பேட்டர்ன்லாம் அவர் வந்து? சின்ன மாதிரிக்குன்னு தனிப்பட்ட முறையில் பேட்டர்ன்லாம் ஒன்றும் கிடையாது. பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறது, வீடு புகுந்து திருடுறது, அது தடுக்க வரும்போது வெட்டுறது, சமயத்தில் அதிகமாகிடுச்சுன்னா பலப்பிரயோகம் பண்ணி கொலையாக மாறுறது, அப்புறம் பைக்கில் வந்து வழிப்பறி பண்ணுறது, அப்புறம் யாருன்னா வந்து கொஞ்சம் அவனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக அவனை முறைச்சி பார்த்தாலோ இல்லை ஒரு மாதிரியாக கெத்தாக இருந்தாலோ அவங்கள கொலை பண்ணுறது. அப்படி தான் அந்த ரங்கான ஒரு கேரக்டர் சொன்னான், அது மாதிரி பண்ணுறது. இவ்வளோத்துக்கும் அவன் நேரில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்தோம்னா நம்ப மாட்டோம். ஒரு அதிகபட்சம் ஒரு 5 அடிக்குள்ளே தான் உயரம் இருப்பான், ரொம்ப மெலிந்த தேகம். அவனோட தனிப்பட்ட முறையில் ட்ரெஸ் கோடுனா
வெள்ளை ஃபேண்ட்டு, வெள்ளை சட்டை, வெள்ளை வாட்சு, வெள்ளை செருப்பு. இது என்ன ஆயிடுச்சுன்னா வேற ஒருத்தருக்கு பெரிய தீங்கா போயிடுச்சு. சின்ன மாதிரினால. ஆமாம் ஆமாம். ஓகே. ராயபுரத்தில் வந்து திமுக பிரமுகர், அவருக்கு வந்து மாரிமுத்து இயற்பெயர். ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன ஆகிடுதுன்னா அந்த சின்ன மாதிரியை தேடிட்டு இருக்கும்போது இவர் எங்கேயோ இடத்துல வந்துட்டு ஆமாப்பா நீ வந்து மாறி விடுன்னு கேளுப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ பேச போய் அது யாரோ சொல்லி, ரெண்டாவது வந்து நான் சொல்கிற கேரக்டர் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு. ஓகே. இந்த மாதிரியும் வந்து ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட், செருப்பும் ஒயிட் செருப்பு. ஓகே. ஒரு இந்த மாதிரியும் அப்படி தான் போட்டிருப்பாரு. கூடுதலாக வந்து வாட்சும் ஒயிட் வாட்சு, பேனாவும் ஒயிட்டில் குத்தினோம். வந்து சரி ஒரு வேளை அந்த மாதிரி இந்த மாதிரியா இருப்பாங்க. போலீஸில் அந்த அங்க அடையாளம் வச்சு தேடுறது, என்னென்ன குறிப்புகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணுவோம். ஐயாட்ட கொண்டு போய் இந்த மாதிரி ஒப்படைச்சிட்டோம்னா நேரடியாக நம்ம ஆய்வாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ எதிர்பார்க்கல, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மனிதரை வந்து இடையில பார்த்தேன், நம்ம ஷோவை தொடர்ந்து பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி அந்த சின்ன மாதிரி விஷயமா வந்து நம்ம தமிழ்நாடு நவுக்கு ஒரு இது பண்ணுறோம், நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லி கேட்டேன். அவரை நம்ம கூப்பிட்டு பேசுகிறேன், கண்டிப்பாக பேசுகிறேன். சார் வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் சின்ன மாதிரின்னு ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் தான் அவருக்கு பதில் தவறுதலாக அரெஸ்ட் ஆனதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு எதுவும் ஞாபகம் இருக்கா? அது சின்ன மாதிரி யாருன்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது. திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு பெரிய போலீஸ் டீம் ஜீப்புக்கு பல இடத்துக்கு வந்து நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன், பெட்டில் துப்பாக்கி வந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியல. நான் மாறி ஊற்றுங்க, இது என்ன விஷயம்னு ஐயா கூப்பிட்றாரு. சரி ஒன்றும் வந்தால் தெரு ஜனலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, இவங்க போலீஸ் வந்து பப்ளிக் அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க, பப்ளிக் போலீஸ் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க என்னதான் பார்த்துடலாம். நீங்களும் அவங்களோட கிளம்புறப்போ ஒரு அஷூரன்ஸ் வாங்க, நீங்கள் என்ன எல்லா இதுக்கும் கூப்பிட்டு போகிறீங்க, அதே மாதிரி கூப்பிட்டு வந்து விட்டுருங்க, ஏன்னா நான் நல்லவனா கெட்டவனான்னு எங்கள் ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்னு. சரின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகிறப்போ வேனில் போகிறப்போ ஒரு ஃபோன் வருது, சின்ன மாதிரி ஆலந்தூர் கோர்ட்டில் ஆஜராகிறாரு அப்படின்னு ஒரு தகவல். இவங்க ஸ்டேஷனுக்கு போகல, ஸ்டேஷனுக்கு போகாமல் நேராக கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் வந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தள்ளி நிற்க வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 9 மணி அப்படி இருக்கும், 10 மணிக்கு மேலே தான் ஆஜராகிறாங்க. அது உள்ளே உட்காந்து இவங்க திட்டம்லாம் போட்டாங்க, எப்படி ஸ்கொயராக போட்டு இப்படி ஓடணும், இப்படி பிடிக்கிறதுக்கு கோர்ட்டில் ஆஜராகிற வர்றவரை முன்கூட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதெல்லாம் வேனில் பேசிக்கிறாங்க. நான் என்னை உட்கார வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அந்த சின்ன மாதிரின்றவரோட அசோசியேட் அப்படின்றாங்க. ஒரு டிரைவரு, வேன் டிரைவரு ப்ளஸ் ஒரு போலீஸ், எனக்கு பாதுகாப்பு, நான் ஓடிடக்கூடாதுல்ல. உட்கார வச்சுட்டு இவங்கெல்லாம் வேறு கன்னுங்கெல்லாம் வேறு வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் எல்லாம் போனாங்க. சரி பிடிச்சிக்கின்னு வருவாங்க, அவனை பார்த்துடலாம், இப்படி தான் கருப்பா சகப்பாக இருக்கானா அப்படின்னு யாரும் நம்பிக்கை இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வேர்க்க விறுவிற்கு இவங்களே திரும்பி ஓடிடுறாங்க. போன போலீஸே திரும்பி வந்துடுறாங்க. நடந்து போன போலீஸு வேகமாக வெறுக்க ஓடியாந்து வண்டியில் மூச்சு முட்டை நேரி வண்டி இறங்க டிரைவரை எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க. சொல்கிறார் ஒருத்தர், சார் ஒரு 50 வக்கீல் 100 ரவுடி பசங்களோட வர்றப்போ நம்ம எப்படி பிடிக்க முடியும்? வர்றப்போ தனியாக வருவான்னு நினச்சி இவங்க திட்டம் போட்டாங்க, இப்படி ஓடி பிடிக்கலாம், அப்படி அடிக்கலாம், இப்படி நம்ம பண்ணாங்க. அவன் 50 வக்கீலான், அவன் 50 வக்கீல்னாலும் பிடிச்சிடுவாங்க, 100 ரவுடி பசங்களாம் இருந்தாலும் நம்மளால் பிடிச்சிட முடியும். ஏன்னா பயந்து நான் சொல்லக்கூடாதுல்ல. திரும்பி ஓடியாடுறாங்க, ஏறிட்டாங்க வண்டியில். அதுக்கப்புறம் அந்த ஏசி ஆஃபீஸ்க்கு போனாங்க. அவர் ரொம்ப ஜென்டில்மேன், பேருக்கு எல்லாம் விசாரித்து நான் போகிறதுக்குள்ள 4 பேர் ஃபோன் பண்ணி விசாரித்து யார் நல்லவன் கெட்டவன். அவருக்கு டீ வந்தது, அந்த டீயை கூட எனக்கு ஒரு டீ கொடுக்க சொல்லிவிட்டு நீங்கள் போகலாம். இது என்ன சொல்கிறாரு, நீங்கள் போகலாம், தவறுதான தகவலை யாரும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முடிவு தான் என்ன, இது முதல் தடவை இல்லை, இதுக்கு முன்னாடி பல தடவை வேறு யார் போலீஸ் கமிஷனர் பொறுத்தது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு சென்னையிலனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஒரு தனிப்படலாம் போடுவாங்க, தேடுவாங்க, அவங்க கடமை அது. அடிக்கடிக்கு கமிஷனர் எப்பெல்லாம் போடுறாரோ மாரியான்னு இல்லை, எந்த யார் செஞ்சிருந்தாலும் பேரை இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க தேடி கண்டுபிடிச்சாலும் குற்றவாளி யாருன்னு தெரியும். இவர் ஃபோன் பண்ணி விட்டுறது,
யார் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தன். எவனோ ஒருத்தன். இப்படி ஒவ்வொரு தடையும் வர்றப்போ நான் என்ன தான் பண்ணணும்? எனக்கு அடுத்த கட்டமாக நான் என் நண்பர் சேதுராமனை கூப்பிட்டேன். இந்த மாதிரி விஷயம் அவர் என்ன பண்ணார், ஒரு பத்திரிக்கையில் செய்தி வைக்கிறார். அந்த செய்தியை அப்புறம் நான் மன அமைதியாகவும் அப்புறம் அதே சூழ்நிலையில் இந்த சின்ன மாதிரின்ற செத்ததாலையும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நான் இந்த ரிலீஸுக்கு முக்கிய மூல காரணம் என் நண்பர் சேது, அந்த பத்திரிகை துறை. அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதை விட்டுட்டீங்களா? ஒயிட் அண்ட் ஒயிட் போடாததுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, என் குடும்ப சூழல். இது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கான தகுதி இருந்தது, போட்டேன். அடுத்து எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினச்சா கைட்டுட்டேன். மாரிமுத்து சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்ததுக்கு. ஆக்சுவலி இந்த கதை வந்து ரொம்ப எங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு இதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த மனநிலையாக நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கிறத எங்களால் உணர முடியுது. நீங்கள் சொல்லும் போதே எங்களால் அந்த உணர்வை கடத்துறதை எங்களால் உணர்ந்துக்க முடியுது. ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்களுக்காக வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டது. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப உண்மைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். அதனால் ரொம்ப நன்றி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.